ஜாக், நம்ம வீடா இது? என்னால நம்ப முடியலையே, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா ஹேனா, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓ மை காட், என்ன சொல்றீங்க? எனக்கு வீட்டை பார்த்தோன்னே இப்பவே இங்க வந்து ஸ்டே பண்ணணும் போல தோணுது. நீங்க என்னன்னா பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நேரம் ஆகுமே. ஆமா ஹேனா, ரொம்ப நாள் ஆகதான் செய்யும். ரொம்ப நாள் ஆகாது. ஒரு 1 வீக் ஆகுமா? இல்ல ஜாக், பெயிண்ட் அடிக்கிறத விட வால்பேப்பர் ஒட்டலாம்ல சீக்கிரம். ஏன் இன்னைக்கு ஒரே நாள்ல கூட முடிச்சிடலாமே. நம்ம இத்தனை நாளா ஃபாரின்ல இருந்தோம், ஓகே அங்க பரவாயில்ல, நம்ம வால்பேப்பர்லாம் ஒட்டணும். பட் இந்தியாவில் அதெல்லாம் ஓகேவா ஒட்டலாமான்னு தெரியல. பட் வால்பேப்பருமே ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸாக இருக்காது. ஸோ நம்ம பெயிண்டே அடிச்சிடலாம். பட் எனக்கு இப்போவே இங்கே ஸ்டே பண்ணணும் போல தோணுது. நம்ம வேணா தங்கிக்கிட்டே கொஞ்ச நாள் கழிச்சு பெயிண்ட் அடிச்சுக்கலாமே. இப்போ நல்லா தானே இருக்கு. நீ அப்படி சொல்றியா? சரி, வேணா நம்ம இன்னிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே நம்ம குடி வந்திருக்கோம் புதுசாக. நம்ம ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். என் பேர் ஹெனா, அவங்க பேர் ஜாக். எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ரோஸ், ரோஷன் அவங்க பேர். இதான் எங்களுடைய நியூ ஹோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பெட்ரூமு. நம்ம பெட்ரூம் தான் எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அப்புறம் அப்படி இங்கே வந்தோம்னா நாங்கள் நிற்கிறோம்னா இதான் ஹாலு. அப்புறம் அப்படி இங்கே வந்தோம்னா கிச்சனு. அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிச்சன் திங்ஸை. நாங்கள் இப்போ வந்திருக்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மம்மி டாடி இங்கே தான் இருக்கீங்களா? இதான் நம்ம ஹோமா? நியூ ஹோமா? சூப்பராக இருக்குதே. வாவ், இது கிச்சனா? சிம்பிளா கிச்சன் நல்லா இருக்குதே. இது ஹாலு. அப்ப பெட்ரூம் எங்க இருக்கு? அதான் நமக்கு மெயின். இங்க இருக்குதா? ரொம்ப கியூட்டா இருக்குது. ரோசன் எங்க போனா? ரோசன், இதோ வந்துட்டேன் ரோஸ். மம்மி டாடி இங்க தான் இருக்கீங்களா? இதான் நம்ம நியூ ஹோம். சூப்பரா இருக்குதுல்ல. நம்ம இங்க நல்லா ஓடி ஆடி விளையாடலாம் போல. பார்த்தீங்களா ஜாக், பிள்ளைங்களுமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ இன்னிலேருந்தே நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம் ஹேனா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பிள்ளைங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நான் இப்போவே ஒரு ராலி அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ரோஸ், ரோஷன், சமத்தா அப்பாவுக்கு அதாவது டேடிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மம்மி, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பெட்டை இங்கே அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்டில் இங்கே போட்டுடலாம். இந்த பெட்ரூம்க்கு கரெக்டாக இருக்குது. இப்படி தான் போட முடியும். இந்த வாக்கில் போட முடியாது போலயே. சரி, இது கரெக்டாக தான் இருக்குது நம்ம படுக்கிறதுக்கு. செல்ஃப்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஒரு நியூ செல்ஃப் வாங்கணும். இங்கே சோஃபா போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கிச்சன் திங்ஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு கிச்சனில் போய் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணலாங்களா? சரி, இவ்வளோ திங்ஸ் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் போல. சரி, அரேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் ஸ்டவ். இதை நம்ம சென்டர் ப்ரைஸமாக இங்கே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நல்லா உள்ள தள்ளி வச்சிடலாம். இங்கேயுமே ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இந்த சைடில் போட்டுடலாம். ஒரு செல்ஃப் அரேஞ்ச் ஒன்று இங்கேயாவது அறையாமல் வச்சுருக்காங்களே. ஸோ பெயிண்ட் அடிக்கும் போது அதையும் பண்ண சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் எப்படி நம்ம இவ்வளோ பாத்திரத்தெல்லாம் வைக்க முடியும்? இந்த டிப்பை நமக்கு ஸ்கூலில் கொடுக்கறது உள்ளதாக இருக்குது. இன்னொன்று எங்களுக்கு தெரியலையே. பாதி ஜாமான் தூக்கிட்டு வராமே வந்திருக்காங்க போல. உள்ளக்க வச்சு தான் அரேஞ்ச் பண்ண முடியுமோ என்னமோ. இது வேற 2 இருக்குது. எல்லாமே பழைய பாத்திரமா ஆயிடுச்சு. ஒரு நாள் உங்களை பாத்திர கடைக்கு கூட்டு போய் நல்ல நியூவாக எல்லாத்தையும் வாங்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்து இவ்வளோதான் இருக்கா பாத்திரம். நியூவாக நிறைய ஆர்டர் பண்ணி உங்கள்கிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கிடணும்ப்பா. பழைய பாத்திரங்களே வச்சு எத்தனை நாளைக்கு தான் ஓட்டுறது? மேடம், உங்களுடைய வீட்டு திங்ஸ் என்ன கொஞ்சத்தை வெளியே வச்சிருக்கேன் மேடம், அதையும் உள்ளே எடுத்து வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா? சரி, அதை எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம மேக்கப் திங்ஸோட வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தெரில. இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் தெரில. நம்மகிட்ட 2 ஹேண்ட்பேக் இருக்கா? வீட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு. நம்ம ஒரு ஹேண்ட்பேக் தான் இருக்குன்னு உங்கள்கிட்ட வேற புதுசாக கேட்டுட்டு இருந்தோம். ஓகே, வீடு ஏதோ ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை ஏதாவது இருந்தால் கையோட முடிச்சிடலாம். என்ன மம்மி, நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்லைண்ணா,
நானே என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். உன்னுடைய ஒர்க் ஏதாவது இருந்தால் பாரு. ஸ்கூல் பேக்லாம் நீட்டே எடுத்து வை, எங்கே கிடக்குதுன்னே தெரியல. போய் எடுத்துட்டு வா. என் ஸ்கூல் பேக்கை பார்த்துக்கலாமா, ரொம்ப பழசாயிடுச்சுமா. ஒரு நியூ பேக் வாங்கி கொடுங்கம்மா. ரோஸ், இப்போதைக்கு எதுவுமே வாங்கி கேட்காத. எவ்வளோ செலவழிச்சு இந்த வீடை கட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் நியூ கிச்சன் செட்ஸ் வேற வாங்கணும். அதுக்கெல்லாமே உங்கள் டேடி கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. நீ என்னடா புது பேக்லாம் வாங்கி கேட்டுட்டு இருக்க? 1 இயர் ஈஸியாக முடிய போதில்ல. அடுத்த இயர்லேருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். சரியா? மே மட்டும் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ஜாலி தான். வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்புறம் என்ன, இந்த 1 மந்த் போகிற அடுத்த புதுசாக ஸ்கூல் போகும்போது புதுசு வாங்கி தர்றோம். ஓகேம்மா, இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நான் பழைய பேக்கே கொண்டு போய்க்கிறேன். ஓகே ஓகே. ஹே ரோஸ், வா. நமக்கு இந்த ஏரியாவில் ஃப்ரெண்டே இல்லைன்னா நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு வரலாம். வா ரோஸ், அம்மா கூட உட்காந்து அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கியோ, நான் போகிறேன், நீ வந்துரு. ஓகே மம்மி, நானும் விளையாட போயிட்டு வரேன். நில்றா ரோஸ், நானும் வரேன். எனக்கு கொஞ்சம் கிச்சன் செட்ஸ்லாம் வாங்கணும். ரொம்ப பழசாயிடுச்சு எல்லா பாத்திரமும். ஒரு நல்ல பாத்திரம் கடை கொண்டு போய் கொஞ்சம் புதுசாக வாங்கி கொடுக்குறீங்களா? இப்போ தான் இவ்வளோ செலவு முடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுஹேனா, இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே நான் உனக்கு வாங்கி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் கூட கேட்டுட்டு இருந்தா ரோஷன். அதுக்கு வாட வாங்குறது கூட அவ்வளோவா காசு இல்லை. ஸோ இப்போதைக்கு எந்த செலவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆமாம் ஜாக், நீங்கள் சொல்கிறதும் சரிதானே. சரி, இன்னும் கொஞ்ச நாள் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் ஜாக், நீ இதை பற்றி யோசிக்கவே இல்லையா? இன்னும் நிறைய பிளான் வேற இருக்கு. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வீட்டு பால் காய்ச்சிக்கு கூப்பிடணும் நிறைய பேரை. நம்ம இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும். அப்புறம் பால் காய்ச்சி வைக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் பெருசாக விருந்து வைக்கணும். இன்னும் இவ்வளோ செலவு இருக்குதே. அவ்வளோக்குலாம் எனக்கு கொஞ்சம் பணம் இல்லை. நானும் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே ஏதோ எந்த பிஸ்னஸ்மே நான் ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கல. என் கையில் கொஞ்சம் கூட காசு இல்லை. ஸோ வந்து நீ சும்மா அந்த வீட்டுக்கிட்ட, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஃபாரினில் தெரிஞ்ச நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்க மட்டும் கூப்பிடு. விருந்தெல்லாம் வைக்க வேணாம், சும்மா ஈவினிங்க்கு மேலே கூப்பிட்டு வந்துட்டு போட்டும். அப்புறம் நம்ம வந்து டீ, பிஸ்கட்ஸ், அப்புறம் கேக் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது காசு. ஒரு 1 lakh கூட இருக்குமான்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோ. ஓகே ஜாக், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபாரின் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டாக யாரை கூப்பிட போகிறேன்?